Hey everyone, welcome back to Infinite Max Solution. This is part 13 of chapter 5 derivative. In videos, we are going to continue exercise 5.2 with clear and step-by-step explanations. These problems are very important for CBSE 12th board exam. So watch the video full carefully and solve the sum along with me. Let's begin today's section. Okay. இந்த 5.1க்கு அப்புறம் 5.2ல இருந்து 5. Okay. Exercise 5.1 5.1 வந்து கண்டினியூஸ் பார்த்தோம். எக்ஸசைஸ் 5.2ல இருந்து 5.7 வரைக்குமே டெரிவேட்டிவ்ஸ் தான். அது கண்டிப்பா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபார்முலா தெரியாம சம் போட முடியாது. அதுல ஒண்ணு சொன்னேன், காசு, காட்டு, கொசிக்கன் இது எல்லாத்துக்குமே மைனஸ்ல வந்திருக்கும். கரெக்டா? இதுக்கு சைனு, இதுக்கு மைனஸ் கொசிக்கன் எக்ஸ், இதுக்கு கொசிக்கன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இதுல வந்து டெரிவேட்டிவ்ஸ்ல லிமிட் வச்சு. ஓகே. Definition of differential. A function is said to be differentiable at t at x equal to a if left hand derivative and right hand derivative is equal. LHD equal to RHD. ஓகே, இது ஈக்குவல்ஸ் அப்புறம் இப்போ ஃபங்க்ஷன் பாருங்களேன். இப்போ லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்ல லிமிட் x tends to 0 தான். அங்க 0 மைனஸ் 0 பிளஸ் போடுவோம் லிமிட்டுக்கு, கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு. இங்க அப்படிலாம் இல்லை. RHDலையும் பாருங்க, லிமிட் x tends to 0. இது ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அதே மாதிரி f of some function minus f of a divided by, அதே மாதிரி இங்கேயும் f of some function minus f of a divided by இருக்கு. இங்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால பிளஸ் ஹெச், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால மைனஸ் ஹெச். ஓகேவா? அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ மைனஸ் ஹெச், இங்க ஏ பிளஸ் ஹெச். நல்லா பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை மைனஸ் ஹெச். ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஹெச் பிளஸ், சாரி மைனஸ் தான் வரும் இங்க ரெண்டுத்துக்கும், மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை ஹெச். ஓகேவா? இல்லைன்னா டவுட் இருக்கான்னு பார்த்துங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சதான் ரெண்டு சம் போட முடியும். இப்போ இதான் ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு மாடலஸ்னாலே டிஃபரன்ஷியபிள் இல்லைன்ட்டு. ஏன்னா மாடலஸ்னா வந்திருக்கும் இப்படி ஷார்ப் எட்ஜ் வந்திருக்கும், ஆனா இது கண்டினியூஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஓகே, ரொம்ப முக்கியமானது. இப்போ சொல்யூஷனுக்கு வரலாம். சொல்யூஷன் ஓகேவா? என்ன பண்ண போறோம்? ஸ்டார்டிங் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்குல்ல, அதுதான் நமக்கு ஏன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எல்ஹெச்டி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஓகேவா? அதே மாதிரி எஃப் ஆஃப் ஏ மைனஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை மைனஸ் ஹெச். ஓகே, அப்போ ஏக்கு பதில் என்ன சப்ஜெக்ட் போட போறோம்? 1 சப்ஜெக்ட் போட போறோமா? அப்போ எஃப் லிமிட் எழுதலாம். லிமிட் h tends to 0 f of 1 minus h minus f of 1 divided by minus h. இப்போ h க்கு பதிலா 0 சப்ஸ்டிட் பண்ணலாம். சரி, இது வரைக்கும் ஓகேவா? இப்போ h க்கு பதிலா 0 சப்ஸ்டிட் பண்ண கூடாது. என்ன பார்ப்போம்னா அந்த ஃபங்க்ஷன்ல வந்து போட போறோம். நல்லா பாருங்க, f of x னா x minus 1. ஓகேவா? இப்போ f of 2 இருந்தா வந்திருக்கும், அப்போ 2 minus 1 வந்திருக்கும். ஓகேவா? f of 5 இருந்தா வந்திருக்கும், 5 minus 1. இந்த எக்ஸு பாலா இங்க உள்ள என்ன இருக்கோ அது எழுத போறோம். இப்போ எஃப் இங்க என்ன இருக்கு? 1 மைனஸ் ஹெச்னு இருக்கா? அப்போ மாடலஸ் ஆஃப் 1 மைனஸ் ஹெச் மைனஸ் 1 வரும். இது புரியுதான் பாருங்க. ஓகேவா? நல்லா பாருங்க, எஃப் ஆஃப் ஏ இருந்துச்சுன்னா என்ன எழுதிருப்போம்னா ஏ மைனஸ் 1 எழுதிருப்போம் மாடலஸ்ல. இங்க என்ன இருக்கோ அது இங்க வந்துடணும். அப்போ இங்க என்ன இருக்கோ அது இங்க வந்துடணும். அப்புறம் மைனஸ் 1 வந்துடணும். பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? மைனஸ் எஃப் ஆஃப் 1 வந்துருக்கணும், மாடலஸ் ஆஃப் 1 மைனஸ் 1 டிவைட் பை மைனஸ் ஹெச். அப்போ இந்த 1 கேன்சல் ஆயிடுச்சு, இது 0 ஆயிடுச்சு, இது 0 ஆயிடும். அப்போ மைனஸ் ஹெச் டிவைட் பை இது மாடலஸ் வந்து எழுதும் போது பிளஸ் ஹெச்சா மாறிட்டு இருக்கும். மைனஸ் ஹெச் பிளஸ் ஹெச் டிவைட் பை மைனஸ் ஹெச் கேன்சல் பண்ணா
-1 வந்திருக்கும். இதுக்கு லிமிட்டே அப்ளை பண்ண தேவை, லிமிட்டே அப்ளை பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா ஹெச்சே இல்லை. ஓகேவா? இது எல்ஹெச்டி. இப்போ அதே மாதிரி ஆர்ஹெச்டி பாருங்களேன். லிமிட் h டென்ஸ் டு 0, அது பிரச்சனை இல்லை. எஃப் ஆஃப் a plus h minus f of a divided by h. a க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். f of 1 plus h minus f of 1 divided by h. இது என்ன ஆகிடும்? modulus of 1 plus h minus 1. ஓகேவா? அப்புறம் மைனஸ் modulus of 1 minus 1 divided by h. அப்போ இங்க என்ன வந்திருக்கும்? இந்த +1 -1 கேன்சல் ஆகிட்டு இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி +1 -1 வந்து கேன்சல் ஆகிட்டு இருக்கு. இது -1 தான். ஏன்னா இங்க ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது x -1 தான் இருக்கு. கேன்சல் ஆயிட்டு +h வந்திருக்கும், +0 ஆயிட்டு இருக்கும், டிவைட் பை h வந்திருக்கும். ஓகேவா? இப்போ h கேன்சல் ஆகும்போது +1 வந்திருக்கு. இது வந்து என்ன தெரியுது? LHD நாட் ஈக்குவல் டு RHD at x equal to 1. ஓகேவா? 10th சம். இது என்னது? நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து டிஸ்கண்டினியூஸ். அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 1 மார்க் கேட்டாங்கன்னா நீங்க அப்படியே எழுதிடலாம். இப்போ சம்மா கேட்கும்போது பாருங்க எப்படி தெரியும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஓகே, அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2 சம்மா கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னது? ஏன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பேரு ஏ. கரெக்டா? இப்போ எல்ஹெச்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்ஹெச்டி என்ன பண்ணணும்? லிமிட் h tends to 0 f of a minus h minus f of a divided by minus h. இப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணா இருக்கும் f of 1 minus h minus f of 1 divided by minus h. கரெக்டா? இப்போ ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணா இருக்கும் 1 minus h minus 1 divided by minus h. இந்த டவுட் இருக்கா? ஓகே. இப்போ 1 தான் முழு நம்பர். இப்போ சம்முக்கு இங்க வாங்க. இது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ 1 போட்டா 1 வந்துருக்கும். 1.9 போட்டாலாம் வந்துருக்கும். ஆன்சர் 1 தான் வந்திருக்கும். 1.99 இப்படி பிராக்கெட்ல இருந்துச்சுன்னா 1 தான் வந்திருக்கும். இதே 2.99 இருந்துச்சுன்னா 2 வந்திருக்கும். இதே 2.9 பிராக்கெட் இல்லாம கொடுத்தாங்கன்னா நம்ம 3 எழுதலாம். ஆனா அந்த பிராக்கெட்டோட மீனிங் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ. ஓகேவா? அப்போ 1ல இருந்து சம் மைனஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இது 1 அப்படியே தான் வந்திருக்கும். டிவைட் பை minus h, லிமிட் விட்டோம் பாருங்களேன். லிமிட் h tends to 0, லிமிட் h tends to 0. இங்கே லிமிட் ஈக்குவல் முன்னாடி h tends to 0. கரெக்டா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா வந்திருக்கும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இருக்கும். அப்போ 1/h. கரெக்டா? அப்போ 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 1/0 நாட் டிஃபைன் அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? அப்போ இது நாட் டிஃபரன்ஷியபிள். கரெக்டா? அப்போ எல்ஹெச்டில இந்த சம முடிச்சிடலாம். இப்போ ஆர்ஹெச்டி பார்க்கலாமா? இப்போ ஆர்ஹெச்டி அதே மாதிரி பாருங்க. லிமிட் h tends to 0 f of a plus h minus f of a divided by இருக்கும் plus h. இது x equal to 1னா அதை வந்து ஏன்னு வச்சுப்போம். அப்போ நல்லா பாருங்க. லிமிட் h tends to 0 f of 1 plus h minus f of 1 divided by h. இதை ஃபங்க்ஷன்ல போடலாம். அப்போ ஃபங்க்ஷன்ல போட்டிருந்தா வந்திருக்கும் லிமிட் h tends to 0. 1ஓட சின்ன அமௌண்ட் ஆட் ஆயிருந்தாலும் என்ன வந்திருக்கும்? முதல் ஃபங்க்ஷன்ல போடலாம் 1 plus h minus 1 divided by h. 1ஓட ஒரு சின்ன அமௌண்ட் ஆட் ஆயிருந்தா அதே 1 தான் வந்திருக்கும். minus 1/h 0/h. ஓகேவா? இது 0 ஆயிட்டு இருக்கும். லிமிட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 0 ஆயிட்டு இருக்கும்.
ஒன்னு LHD வந்து நாட் டிஃபைன்டு நாட் ஈக்குவல் டு RHD. அப்போ நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x ஈக்குவல் டு 1. ஓகேவா? அதே மாதிரி x ஈக்குவல் டு 2 பார்க்கணும். அந்த மாதிரி நாட் டிஃபரன்ஷியபிள் நமக்கு தெரியும். ஆனா ஈஸி டக்குன்னு போட்டுடலாம் பாருங்களேன் இந்த சொன்னேன். இப்போ பாருங்களேன் LHD x ஈக்குவல் டு 2 a ஈக்குவல் டு 2 தான் அர்த்தம். கரெக்டா? அப்போ லிமிட் h tends to 0 f of 2 minus h minus f of 2 டேரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றேன் மைனஸ் h. இப்போ சப்ஸ்டிட் பண்ணி தான் வந்திருக்கும். 2ல இருந்து ஒரு அமௌண்ட் போயிடுச்சுன்னா வந்திருக்கும் 1 வந்திருக்கும். கரெக்டா? மைனஸ் சாரி முதல்ல ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த ஃபங்க்ஷன்ல இந்த வேல்யூ ஃபங்க்ஷன்ல போட்டீங்கன்னா வந்திருக்கும் 2 minus h minus f2 divided by minus h. இங்க லிமிட் இருந்திருக்கும், லிமிட் h tends to 0. இப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 minus h ஃபங்க்ஷன்ல போடும்போது 2ல இருந்து ஒரு அமௌண்ட் மைனஸ் ஆயிருக்கு. அப்போ 1 வந்திருக்கும். இது மைனஸ் இது 1 தான் கிடைச்சிருக்கும். 1 minus 2 divided by minus h. அப்போ லிமிட் h tends to 0. அப்போ மைனஸ் 1 by minus h கேன்சல் ஆனா 1 by 0 நாட் டிஃபைன்ட். ஓகேவா? இதே RHD போட்டீங்கன்னா டேரக்டா சம்ல போட்டுறோம் பாருங்களேன். அப்போ லிமிட் h tends to 0 போட்டீங்கன்னா என்ன வந்திருக்கும் 2 plus h minus 2 divided by h வந்திருக்கும். 2ஓட ஒரு அமௌண்ட் ஆட் ஆயிருந்தாலும் 2 தான் வந்திருக்கும். 2 minus 2 by h equal to 0 by h. இது வந்து ஃபைனல் வேல்யூ தான். ஆனா LHD நாட் ஈக்குவல் டு RHD. கரெக்டா? அப்பனா இதுவும் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x ஈக்குவல் டு 2. ஓகேவா? கொஞ்சம் அப்படியே ட்ரையா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். இதுல தான் மார்க் ஈஸியா எடுக்க முடியும். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பான். ஓகேவா? If any doubt, mail me infinitymax0104@gmail.com. I will try to clear your doubt within 24 hours. That's all for today's videos. I hope today exercise 5.2 problem are clear for now. If the video helped you, keep learning and keep practicing mathematics daily. See you in the next class. Thank you and bye.